அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 25வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பு பத்திய ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் எப்படி கேட்டாலும் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு இருந்தாலும், பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தங்களுடைய பொன்மொழிகள் மூலமா சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நம்ம எல்லா நேரங்களும் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கணும், தௌபா செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆனா சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, அதாவது இப்போ ஒரு கடை வந்து எந்த நேரமும் திறந்திருக்கு, எல்லா நேரமும் போய் நம்ம அதுல என்ன பண்ணலாம், பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு இருந்தாலும் சில நேரங்கள்ல ஆஃபர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தை அந்த நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்திப்போம். இந்த நேரங்கள்ல நீங்க வரணும்னா நம்ம போய் அடிச்சு பிடிச்சி வாங்க போவோம் இல்லையா, இதுல நம்மளுக்கு லாபம் இருக்கு. அதாவது கடைக்காரங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. அப்படிலாம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லாபத்தை வாங்கிக்கிறதுக்காக அதுல விரைந்து போவோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் இல்ல நம்ம வேற ஏதாவது கேட்கிற துவாக்களுக்குமே சில நேரங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான். சோ அந்த நேரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி கேட்போம்னா, ரொம்ப கான்சியஸா அந்த பாவ மன்னிப்பு கேட்போம். ஏன்னா இப்ப நம்ம சாதாரணமா நம்ம நிற்கும் போது, உட்காரும் போது, வேலை பார்க்கும் போது எந்த நேரம் வேணா நம்ம கேட்கலாம். எல்லா தொழுகைக்கு அப்புறமும் நம்ம பாவ மன்னிப்பு துவா செய்யதான் செய்யறோம். எல்லாம் இப்போ நோம்பு திறக்கும் போது எல்லா நேரத்திலயும் நம்ம என்ன பண்றோம், பாவ மன்னிப்பு துவா செய்தாலும் சில நேரங்கள் இது அல்லாஹ்வாலையும் ரசூலாலையும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா நம்ம செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து இறைவன் கிட்ட நம்ம தௌபா செய்யக்கூடியவங்களா இருக்கும். அதனால அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான விதிமுறைகளை வச்சிருக்கான். இப்ப நம்ம பார்த்தோம்னா ரசூலா என்ன சொல்றாங்க, அதாவது தொழுது முடித்த பிறகு எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், அதை சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த 3 முறை செய்யற அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் கண்டிப்பா சொல்லக்கூடியவங்களா இருக்கும். நேத்து நம்ம தொழுகைக்குள்ள இருக்க பாவ மன்னிப்புகளை பத்தி பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு நன்மை செய்யும் போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். 2வது அத்தியாயம் 199வது வசனத்துல என்ன சொல்றான்னா, அதாவது ஹஜ்ஜி கிரியை செய்து முடித்த பிறகு முஸ்தலிஃபாவிற்கு சென்று மினாவிற்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்பு கூறுங்க அல்லாஹ் கிட்ட அப்படின்னு சொல்றான். சோ ஒரு நல்ல அமல்கள் செய்த பிறகு, ஒரு மிக உயர்ந்த அமல்கள் செய்த பிறகு நம்ம செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அடுத்து பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மிக உகந்த ஒரு நேரமா அல்லாஹ் தஆலா எதை சொல்றான்னா, அந்த தஹஜ்ஜுடைய நேரம். சரிங்களா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் விடியற் காலங்களில் இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா மூமின்களை பத்தி, நல்லடியார்களை பத்தி சொல்றான். அவங்களை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்களா, இரவு நேரங்களை ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது சீக்கிரமா எழுந்துப்பாங்க, எழுந்து தொழுகையில உட்காருவாங்க, தஹஜ்ஜுல உட்காருவாங்க. உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான்னா, 3வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல, அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசியில் சஹர் நேரத்தில் மன்னிப்பு கோருபவராகவும் இருப்பர். அப்ப இங்கேயும் என்ன சொல்றான்னா, அந்த இரவின் கடைசி பகுதி இருக்கு இல்லையா, அப்போ பாவ மன்னிப்பு கோருறவங்களா அவங்க இருப்பாங்க. சோ இருப்பாங்களாலே என்ன அர்த்தம், ஒரு மூமின்கள்லாம் இப்படிதான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். பயபக்தியுடையவர்களா இருப்பாங்க, பணிவோட இருப்பாங்க, உண்மையாளரா இருப்பாங்க, பொறுமையாளரா இருப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த குணங்கள் எல்லாமே அவங்களை எங்க சேர்க்கும், சொர்க்கத்துல சேர்க்கக்கூடியதா இருக்கு. சோ அதே மாதிரி இரவின் கடைசி பகுதியில எழுந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த 2வது சொன்ன வசனத்துல பார்த்தோம்னா வஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார், அதுலயும் கடைசியில அதான் சொல்றான். அதாவது இந்த அஸ்ஹார் அப்படிங்கிற டைம் என்னன்னா சஹர் செய்யற நேரத்தை தான் அப்படி குறிக்குது. நம்ம சொன்ன இப்ப இந்த சொன்ன 2 வசனத்திலுமே அந்த அஸ்ஹார் அப்படின்னு சஹர் செய்யற நேரத்தை தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான். சோ நமக்கு பொதுவா தஹஜ்ஜுடைய நேரம் தானே அந்த சஹர் செய்யற நேரம், அந்த இரவின் கடைசி பகுதி. சோ அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்ப இந்த ரமலான் மாதத்துல ஏன் நமக்கு வந்து அதிகமா பாவ மன்னிப்பு அளிக்கப்படுது அப்படின்னா, நம்ம பொதுவாவே எல்லாருமே அந்த சஹர் செய்யற நேரத்தை என்ன பண்ணுவாங்க, எழுந்துக்க கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா மற்ற நேரங்கள்ல அந்த தஹஜ்ஜத்தை விடாம தொழுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தை பயன்படுத்திப்பாங்க. ஆனா இந்த ரமலானுடைய மாதத்துல சாதாரணமா பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த சஹர் நேரத்துல எழுந்துக்க கூடியவங்களா இருப்பாங்க, அந்த நேரத்துல தொழுக கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா. மற்ற நேரங்களை நம்ம பயன்படுத்தினாலும் ரமலான் மாதத்துல அந்த தஹஜ்ஜத்தை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. சோ அதனாலதான் இந்த சஹருடைய நேரத்தில் அதிகமான பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றோம். அப்ப இந்த ரமலான் மாதம் அதுக்குரிய ஒரு காலமாவும் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த விஷயத்துல நம்ம எதிர்பார்க்கலாம், இதுல வந்து அவங்க மூமின்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சஹர் நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு தானே இருக்கு. அல்லாஹ் சொல்றதா இல்லையே, பாவ மன்னிப்பு கேளுங்க நான் அவனுடைய பாவங்களை ஏற்றுப்பேன் இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு இரவும் உங்களுடைய இறைவன் என்ன பண்றான்னா கீழ் வானத்திற்கு இறங்கி வரான்.
கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து என்கிட்ட யாராவது பிரார்த்திப்பாங்களா, அவங்களுடைய பிரார்த்தனைகளை நான் அங்கீகரிக்கிறேன். யாராவது என்கிட்ட எதையாவது கேட்பாங்களா, அவங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் இரவு அந்த கடைசி இரவுல என்ன பண்ணுவானா, கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களிடம் இறைவன் கேட்பானா. அப்ப பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு மூமினானவங்க அந்த இரவின் கடைசி பகுதியில தொழுது பாவ மன்னிப்பு கேட்க வரவங்களா மட்டும் இல்ல, அல்லாஹ் தன்னுடைய அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்கு ரெடியா நிக்கிற நேரமும் எந்த நேரம் தான், அந்த இரவின் கடைசி நேரம் தான். அப்ப இதை நம்ம மிஸ் பண்ணலாமா? இதை நம்ம ஒரு வசனம் மூலியமா அறியலாம். அதாவது 12வது அத்தியாயத்துல 97, 98வது வசனத்துல அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பத்தி சொல்றான். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்த துரோகத்தை பத்தி முதல்ல சொல்லுவோம். சரிங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்குன்னு சொல்லி இல்லையா. அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள என்ன பண்ணாங்க, கிணத்துல போட்டாங்க, அப்புறம் நாடு கடத்தினாங்க, அவங்கள அடிமையாக்குனாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி பல போராட்டங்கள், சிறையில் அடைக்கப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவிச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, கடைசியில அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையினால ஜெயிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய சகோதரர்கள் கடைசியில என்ன வச்சு அவங்க கிட்ட அடிபணிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப அவங்களுடைய தவற அவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க. சோ அவங்களுடைய தவற அவங்க உணர்ந்தது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து என்னுடைய தந்தையே எங்களுக்காக எங்க பாவத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி தௌபா செய்ய சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே தந்தையானவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் என்னுடைய இறைவன் கிட்ட பின்னர் உங்களுக்காக தௌபா செய்வேன், என்னுடைய இறைவன் மன்னிப்பவனும் கிருபையுடையவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க அந்த சகோதரர்கள் கிட்ட அவங்களுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நான் துவா செய்யறேன், நான் தௌபா செய்யறேன் உங்களுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, நான் பின்னர் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பின்னர் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்கன்னா, பொதுவா நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து எனக்காக துவா செய்யுங்க, எனக்காக தௌபா செய்யுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்காக நீங்களும் என்னை பிழை பொறுக்கிறதுக்காக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சரி ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ நபிமார்களுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளுமே இறைவன் புறத்துல இருந்து வருது இல்லையா. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பின்னர் செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தம் என்னன்னா, அந்த பின்னர் அப்படிங்கிறது அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்துல நான் அதுக்கப்புறமா இப்ப நீ சொல்லிட்ட, நான் ஆனா தஹஜ்ஜுடைய நேரத்துல நான் துவா செய்யறேன், நான் உனக்காக பாவ மன்னிப்பு தரேன், ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலான டைம், உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நிறைய இமாம்கள் சொல்றாங்க அவங்களுடைய தஃசீர்கள். இப்ப இதுல இன்னும் சில பேர் ஒரு 80% இப்படி சொன்னாங்கன்னா 20% எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவேளை அவங்க அந்த வருத்தத்தை அனுபவிக்கிட்டோம் கொஞ்சம், அதுக்கப்புறம் நான் துவா செய்யறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் சொல்றாங்க. சரிங்களா? சோ எப்படியோ அதிகமான பேருடைய கருத்து என்ன இருக்குன்னா, அந்த பின்னர் நான் துவா செய்யறேன், பின்னர் தௌபா செய்யறேன் அப்படிங்கிறது அந்த அதிகாலை நேரத்துல நான் தௌபா செய்யறேன் உனக்காக வேண்டி, அப்போ அல்லாஹ் ஏத்துப்பா அப்படிங்கறதான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த அதிகாலை நேரமான அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்ஹம்துலில்லாஹ் தினமும் நம்ம அடையக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்துல நாம எழுந்து தனிமையில உட்கார்ந்து அழுகும் போது அதுல இன்னொரு கிஃப்ட் என்ன கிடைக்குது, அல்லாஹ்வை நினைத்து அழும் கண்களுக்கு, தனிமையில அழும் கண்களுக்கு நாளைக்கு என்ன கிடைக்குது, மஹ்ஷர் மைதானத்துல அர்ஷுக்கு கீழே நிழல் கிடைக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ அந்த அர்ஷுக்கு கீழே நிழல் கிடைக்கிற அந்த பாக்கியம் பெற்றவர்களாகவும் நம்ம ஆயிரலாம். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற நேரத்துல உட்காந்து நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த துவாவையும் அல்லாஹ் கிட்ட வாங்கிக்கிட்ட அந்த பாக்கியம் உடையவர்களாகவும் நம்ம ஆகலாமா இல்லையா. அப்ப அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா? ஏன்னா நம்ம நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், யார் ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா அந்த தஹஜ்ஜத் நேரத்துல முழித்து இந்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வைக்கிறானோ அதை விட ஒரு மாபெரும் கிருபை எதுவுமே இருக்காது. சரியா? சோ நாம இந்த காரியத்தை டெய்லி ஒருவேளை பண்ணக்கூடியவங்களா இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவங்க நாம அப்படிங்கறத மாஷாஅல்லாஹ் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமா நன்றி சொல்லணும். சரிங்களா? அதுக்காக வேண்டி. சோ இன்னொன்னு என்னன்னா, இந்த ரமலான் மாதத்துல ஸ்பெஷலா கொடுக்கப்பட்ட அந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு நல்லா தெரியும். இந்த லைலத்துல் கத்ர் இரவுனாலே என்ன, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இல்லையா. சோ அதனாலதான் பாவ மன்னிப்புனே நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஸ்பெஷல் துஆவையும் கொடுத்து அதை கேளுங்கன்றான். பாவங்கள் எல்லாம் முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு ஒரு நன்மையை கொண்ட ஒரு இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு. சோ இந்த ரமலான் மாதத்துல இந்த இரவுல நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அரஃபா நாள், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுமே சிறப்பான நாட்கள். அதுல செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கும் அதிக வேல்யூ இருக்கு. அதே மாதிரி அதுல செய்யக்கூடிய பாவ மன்னிப்புகளும் அல்லாஹ்வால அதிகமா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவும் அந்த 10வது நாளான அந்த அரஃபா நாள் வந்து மிகவும் சிறந்த நாள். அன்னைக்கு நம்ம அதிகமா பாவ மன்னிப்பு செய்யணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வருடத்திற்கு சில நாட்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் நாம் தினமும் பாவ மன்னிப்பு செய்து கொண்டிருப்பது சிறந்தது. அதுலயும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொன்ன மாதிரி 3வது அத்தியாயத்துல 135வது வசனத்துல என்ன சொல்றான், ஒரு மூமின்களுடைய பண்பாவே என்ன சொல்றானா,
அவர்கள் பாவம் செய்தால் உடனே அல்லாவிடம் தௌபா செய்வார்கள் சொல்றான். சோ நம்ம எந்த பாவம் செய்தாலும் உடனடியா என்ன பண்ணணும்னா அல்லாவின் பக்கம் திரும்பிடணும். நம்ம இந்த மாதிரி இந்த நாளுக்காகவோ இல்ல இந்த நேரத்துக்காகவோ வெயிட் பண்ணாம அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு அதிகமான ஒரு பாவ மன்னிப்போ ஸ்பெஷல் கிஃப்டையும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா ஒரு மூமினுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பா என்ன இருக்கணும்னா, நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னும் போதே அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் திரும்பிடணும். பாவம் செய்யல அப்படின்ற மாதிரி நினைப்புல நம்ம இருந்தா கூட எப்பவுமே இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் எல்லா நேரங்களையும் ஒரு சபை கலையும் போது, ஒரு வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது, தொழுகை முடிந்த பிறகு, இப்படி பல விஷயங்கள்ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இஸ்திக்பார் செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா நம்ம இபாதத்துக்கள் செய்யும் போது நிறைய நம்ம அதுல தவறிழைப்போம், கவனக்குறைவு இருக்கும், மெத்தனம் இருக்கும், மற்றவர்கள் பாக்குறாங்கன்ற நினைப்பு இருக்கும். அதனால நம்ம பாவம்னோடனே ஒரு விபச்சாரம், வட்டி, சூது, மது இந்த மாதிரி மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பாவம்னா நம்ம செய்யற நம்மளுடைய இபாதத்துகளையும் இருக்கும். சோ அந்த இபாதத்துக்களை முடித்த பிறகுமே நம்ம பாவ மன்னிப்பு கண்டிப்பா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாத நேரங்கள்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா அதோடைய கதவை எல்லா நேரங்களும் திறந்து வைத்திருந்தாலும் பாவ மன்னிப்புக்கான கதவை மூடுற ஒரு நேரமும் இருக்குது. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் எப்ப வேணா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமா நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அதுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், தீமைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் மரணம் நெருங்கிய போது இப்போது நான் தௌபா செய்கிறேன் என்று கூறினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது ஒரு மனிதன் தீமையை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அவனுக்கு கரெக்டா மரணம் நெருங்கிய உடனே அவன் என்ன பண்றான், தௌபா செய்யறேன் அப்படின்னு சொல்லி, நான் இல்ல என்னுடைய இறைவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றான். ஏன்னா அந்த தௌபாவானது அவன் மரணத்தை அடைந்துட்டான், மலகுகளை பார்த்துட்டான், மறுமை வாழ்க்கையை அவன் எப்படி அவனுடைய நிலை இருக்க போகுது அப்படிங்கறத அவன் உணர்ந்துட்டு கேட்கறதுனால அந்த தௌபாவிற்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதருடைய மரணம் அவன் தொண்டைக்குழியை அடைந்த பிறகு அவன் செய்யற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல சில பேருக்கு என்ன டவுட் வரலாம்னா, அப்போ சில பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, 1 வருஷம் 2 வருஷம்லாம் கூட உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்க மரணம் அடையதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருது அவங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்காவது அவங்க இருப்பாங்க, ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது மரணம் அடைஞ்சிடறாங்க. அப்ப அவங்களும் அந்த அந்த மரண தருவாய்க்கு போயிட்டதுனால அவங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மனிதர்களுக்கு தெரியாது மரணம் எப்போது தொண்டைக்குழியை அடையுதுன்னு. அதனால நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாதவங்க 10 நாளும் இருக்கலாம், 1 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் கூட இருக்காங்க. சோ மரணம் எப்போ வரும், எப்போ அவங்க அந்த மறுமை வாழ்க்கையுடைய அந்த அடையாளங்களை பார்க்க போறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தான் அறிந்த விஷயமா இருக்கு. சோ அல்லாஹ் சொல்ற இந்த விஷயங்கிறது தொண்டைக்குழியை அவ்வளவுதான். அடுத்து 1 நிமிஷம் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் அவங்க இறந்துருவாங்கன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த நேரத்தில் அவங்க கேட்கக்கூடிய தௌபாவானது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இன்னொன்னு என்னன்னா, அதனால நம்ம சாதாரணமா சில பேர் ரொம்ப உடம்பு முடியாம, இப்ப கேன்சர் பேஷண்டா இருப்பாங்க, வேற ஏதாவது நோய்கள் இருக்கும், கிட்னி ஃபெயிலியர், அந்த ஹார்ட் ஃபெயிலியர், இப்படி எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்க எப்படியும் ஒரு மௌத்தாய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இருக்கலாம். அதனால அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா சாதாரண மனிதர்களே, உயிரோட நல்லா ஆரோக்கியமா இருக்க மனிதர்களே எப்போ இறக்க போறோம்னு அல்லாஹ் தான் அறிவான் இல்லையா? அப்போ நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு இறப்பு வருது. அந்த டக்குன்னு இறப்பு வரும்போது அவங்க அந்த இறக்குறதுக்குரிய அந்த கொஞ்ச நேரத்துல தான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதே தவிர முன்னாடி எல்லா நேரங்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா தான் இருக்கு. அதே மாதிரிதான் அந்த உடல்நிலை சரியில்லாம இருக்கவங்களுக்கும். இப்போ இந்த இறக்கும் தருவாயில் கேட்கிற தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா எதை நம்ம சொல்லலாம்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், ஃபிரௌனை பத்தி சொல்லும்போது அவன் கடலில் மூழ்கடிக்கும் போது என்ன சொன்னானா, இஸ்ராயேலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டுள்ளார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன், இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்றும் கூறினான். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. அதாவது இஸ்ராயேலின் சந்ததியினர்ல யாரை ஈமான் கொண்டாங்களோ அவனை நான் ஈமான் கொண்டுறேன்ப்பா, அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனா இருப்பேன். யார் சொல்றான், நான் தான் கடவுள், என்னதான் நீங்க வணங்கணும்னு சொல்லி யார் கர்வத்தோட இருந்தானோ, யார் ஆண் குழந்தைங்களை எல்லாம் கொண்டு தன்னை ஒரு பெரிய கடவுளா காட்டிக்கிட்டானோ அவன் என்ன சொல்றான், நான் நீங்க வணங்கின அந்த இறைவனையே நான் வணங்குறேன்ப்பா, நான் முற்றிலும் கட்டுப்பட்டுறேன்ப்பான்னு அப்ப சொல்றானா. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய், சற்று முன் வரையில் திடனாக நீ மாறு செய்து இருந்தாயன்னு எல்லாம் சொல்லுவானா. அதாவது இந்த நேரத்துலதான் உனக்கு நம்புறதுக்கு உனக்கு இது கிடைக்குதா? அப்ப முன்னாடி வரைக்கும் நீ மாறு செஞ்சுட்டு தானே இருந்த, அப்ப இப்ப எப்படி நீ இது பண்ற? அப்படி மரணத்துடைய அந்த வாசனையே நுகர்ந்துட்ட, அதனால உனக்கு பயம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா கேக்குறான்.
ஸோ அந்த நேரத்துல யாரு கேட்டாலும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாப்பட்டவங்க கேட்டாலும், இதை விட சர்வாதிகாரி, இதை விட பயங்கரமானவங்க கேட்டாலும் பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இது ஒரு தனி மனிதனுக்கு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்படுறது. அடுத்து பார்த்தோம்னா மொத்தமா உலகத்துக்கே அடைக்கப்படுறது எப்போனா, அதாவது கியாமத் நாளின் அடையாளங்களான சூரியன் கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்கிற ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுரும். யாருக்கு? இந்த உலக மக்கள் எல்லாருக்கும், இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும். அப்ப கை தூக்கி அல்லா என்ன மன்னிச்சிருன்னு கேட்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா கியாமத் நாளுடைய முக்கியமான அடையாளமான அந்த கிழக்குல உதிக்கிற சூரியனை மேற்குல உதிக்க வைக்கிறான். சோ அது எல்லாருக்கும் ஸ்டாப். யாருமே அந்த நேரத்துல தௌபா செய்ய முடியாது. அது வரைக்கும் என்ன நிலையில இருந்தாங்களோ அந்த நிலையில தான் நாளைக்கு மறுமையில அவங்க எழுப்பப்படுவாங்க. சரிங்களா? சோ அல்லாஹ் காப்பாத்துவான். அந்த நிலைக்கெல்லாம் யாரும் போகாம அதுக்கு முன்னாடியே தௌபா செய்யக்கூடிய மக்களா நம்ம எல்லாரும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து யாருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த நேரத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா, ஒரு மனிதன் பாவத்தை செய்துகிட்டே இருந்துகிட்டே பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது நம்ம முதல்ல சொன்னோம், அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான்னு சொல்றான். ஆனா மீண்டும் மீண்டும் தௌபாங்கிறது எப்படி இருக்கணும்னா, அவன் அந்த பாவத்தை நினைத்து வருந்தணும். அந்த பாவத்தை இனிமே நான் செய்ய மாட்டேன், அதன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்ற முடிவை அவன் எடுக்கணும். அதுக்கான முயற்சியை எடுக்கணும். அப்படி எடுத்துட்டானா, அவன் மனதார அந்த முடிவை எடுத்து அதுல இருந்து ஒதுங்கிட்டானா, அவன் எடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மரணித்தாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் சொர்க்கத்துக்கு போவான். ஆனா அவன் அந்த பாவத்திலே இருக்கேன், வாயில தானே கேட்டு போலாம், என்னென்ன துவா இருக்கோ சும்மா இருக்கிற எல்லா துவாவையும் ஒரு நாள் பூரா கேட்போம். இந்த பக்கம் வட்டி வாங்குவோம், இந்த பக்கம் மதம் இருந்தோம், விபச்சாரம் பண்ணுவோம், வேற ஏதாவது மற்றவங்களுக்கு மோசடி பண்ணுவோம், என்ன வேணா பண்ணிட்டு போவோம். ஆனா இந்த பக்கம் என்ன பண்ணுவோம்? ஃபுல்லா வாயில அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னென்ன துவா இருக்கோ கேட்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தானா அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? தஹஜ்ஜத் நேரத்துல எழுந்து கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ரமலான்ல கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, லைலத்துல் கத்ர் இரவுல கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அரஃபா நாள்ல கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவன் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும், வந்தாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஒரு வசனத்தை சொல்றானா, அறியாமையால் பாவம் செய்து பின்னர் விரைவாக தௌபா செய்பவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதாவது அறியாமையினால தௌபா செய்து ஒரு பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டான், சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் அறியாமையினால என்ன பண்றான், இதனால நம்ம இந்த ஒரு பாவத்துக்குள்ள உளுந்துருவோன்னு தெரியாம போய் பாவம் செய்துட்டு ஆனா உடனடியா என்ன பண்றான், தௌபா செய்து வந்துடுறான். அவனை அல்லாஹ் தஆலா விரும்புறான், அவனுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். ஆனா வேணுக்குனே நான் என்ன பண்ணுவேன், பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா, அப்போ அல்லாஹ்வை நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்க்கு எதுவுமே தெரியாது, நம்ம பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? அது பெரிய பெரிய பாவம், இருக்கிறதுலே பெரிய பாவம். அதனால பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், தௌபா செய்யணும். பிறகு பல மாதங்கள் கழித்தோ பல வருடங்கள் கழித்தோ அறியாமையினாலேயோ இயலாமையினாலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால அந்த பாவத்தை செய்து பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா அந்த பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதனுடைய தொண்டைக்குள்ளேயே மரணம் அடைந்துட்டா நம்ம பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த நேரம் மரணம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, அந்த நேரத்துல தானே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்போ நம்ம அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல அப்படின்னு நினைக்க கூடாது. அடுத்த செகண்ட் நம்ம உயிரோட இருப்போமா நம்மளுக்கு தெரியாது. தயவு செய்து, அதாவது ஒரு விஷயத்த நம்ம கேட்டுட்டோம், தெரிஞ்சிருச்சு, இந்த பாவ மன்னிப்போட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பாவ மன்னிப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு மௌத்துக்கு முன்னாடி மௌத்து எப்போ வேணா வரலாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதை யாருமே மறுக்க முடியாது இல்லையா? இறைவனே இல்லைன்னு சொல்ற அந்த நாத்திகர்கள் கூட மரணம் இல்லைன்னு சொல்லி மறக்க முடியுமா? கிடையாது. எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க தான் போறோம். ஸோ அந்த ஒரு நாள் இந்த நாளாவோ இல்லை இந்த நிமிடமாவோ நமக்கு இருக்கலாம். அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த தௌபாவுடைய வாசலை அடைக்கிறதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மிக கருணையாளன், அவன் நமக்கு தௌபாவுடைய வாசலை எல்லா பக்கமும் திறந்து வச்சிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்துல நம்ம தௌபாவுடைய வாசல் திறந்திருக்க நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், அதிகமா தௌபா செய்யணும். நம்ம உட்காரும் போது, நிற்கும் போது, எழுந்து போது, எல்லா நேரத்திலையும் இறைவன் கிட்ட நம்ம செய்யற செயல்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், தௌபா செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம் இதுதான் பாவம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாம நம்ம அறியாம நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதோ பெரியதோ எவ்வளோ பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம அதை ஒரு பாவமாவே நினைச்சிருக்க மாட்டோம். அதனால பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த நேரமும் கேட்கப்பட வேண்டிய ஒரு செயலா இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்ம எவற்றை செவியுற்றோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.